சர்க்கார் படத்தை பார்த்தேன். சர்க்கார் படத்துல வர மாதிரி நீ சர்க்கார்லாம் நடத்திட முடியாது. இவ்வளவுதான் பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். உட்காந்தவன் தான் 7 நிமிஷத்துல முடிச்சு வெளியே போட்டான். இப்போதான் எல்லாமே புதுசு. எடுத்தெடுப்புல அவர்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அப்சர்வ் பண்றாரு, எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறாரு, கத்துக்கிறாரு, இனிமேல் பேசுவார், அப்படி எடுத்துக்கலாம் தானே. அதான் உதயநிதி கேட்டான், நீங்க கத்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்குள்ள சட்டம் ஒழுங்கு கேவலமாயிடு. எடப்பாடி உட்பட எதிர்பார்த்தது அவரை வந்து பாப்பாகிறது தானே எதிர்பார்த்தது. ஆனா இவர் டெக்னிக்கலா அங்க போய் போட்டு அங்க ஒரு ஸ்பின் போலிங் போட்டு இந்த டெக்னிக்கலா பாக்குறதுக்காக தான் மத்த எல்லாரையும் பார்த்தாருன்றது. அங்கதான் விஜய் ஒரு சிறந்த நடிகர். நேரடியா போயிட்டு வேலுமணியையும் சண்முகத்தையும் பார்த்து சால்வை போட்டு அந்த கட்சி தாவி ஓட்டளித்த 25 பேருக்கும் அவங்க ஓட்டளிக்கிறதுக்கு முன்னாடியே பூச்செண்டுகள் வாங்கி சால்வை போட்டு லீமா ரோஸ் உட்பட எல்லாரையும் பார்க்குறாரு. இந்த நடவடிக்கையை யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றத்தை செய்யறது மாதிரி ஒரு செயல். இது குறிப்பிட்ட தேதிக்குள்ள எடப்பாடி கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா நீங்க எம்எல்ஏக்களாவே இருக்க முடியாது. அதான் நிர்பந்தம். எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டாச்சு. இன்க்ளூடிங் சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு எடப்பாடி. நீங்க தான் பொதுச் செயலாளர், நீங்க தான் எல்லாமே, நாங்க வந்து உங்களோட விப்புக்கு கட்டுப்படுறோம், நாங்க போய் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தது என்பது ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்ச்சி, தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க, நாங்க அதிமுகவில் தான் இருக்கோம் அப்படின்னு லீமா ரோஸ் வரைக்கும் கொடுத்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் பெரிய விஷயம். அண்ணன் போய் நேரடியாக பூங்கொத்து கொடுத்ததனால் வந்தது. அப்ப யார் மாட்டுவா? விஜய் மாட்டுவார். அப்போ விஜய் மாட்டுவார்னா அவங்களுக்கு சொல்ல முடியாது. சிபு சோரன் மாதிரி தான், ரைட்டா? அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும். ஏன்னா உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே. வணக்கம். தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அவர்கள் தரப்புல வந்து ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அதிமுகவில் ஏற்பட்ட அந்த பிளவு ஓரளவுக்கு சரியாக இருக்குது. ஆனா முக்கியமான நபர்களான சிவி சண்முகமும் விஜயபாஸ்கர் அவர்களும் இன்னும் முடிவை அறிவிக்காம இருக்காங்க. அதிமுகக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதிமுகல எல்லாரையும் கூட்டிட்டு போனது வந்து ஆதவ் அர்ஜுன் தான். இந்த பிளான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே பிளான் பண்ணது. அபினேஷ் அப்படின்னு பாஷ்யம் பில்டர் இருக்காரு, அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதுக்கான விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இவங்களுக்கு மைனாரிட்டியாக வந்த உடனே அவர் வந்து எப்படியாவது தாவேகா வந்து அதிமுக பாஜக முகாமுக்குள்ளே கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணுறார். அப்போது இப்போதைக்கு பாஜக முகாமுக்குள்ளே போவானா அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை வந்து தாவேகா எடுக்குது. சரி, பாஜக முகாமுக்குள்ளே போனால் இவங்க வந்து ஆல்ரெடி இவங்க பிறப்பே வந்து பாஜகவோட பி டீம் தானே, இவங்க கருவின் குற்றம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுன்றதுனால அவங்க விஷயங்களை வானான்றாங்க. அப்போது பாஜக வேணாம் அப்படின்னா அதிமுகவுக்குள்ளே போனோம் அப்படின்னும்போது அதிமுகவுக்குள்ளே அதுக்கு எதிர்ப்பு இருக்குது, ரைட்டுங்களா? யார் முதலமைச்சர்னு எதிர்ப்பு இருக்குது. எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும் அப்படின்ற மாதிரி இவங்க ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது இருந்தது, எடப்பாடி தான் அந்த சைடில் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு. இப்போது எடப்பாடி தலைவர் அப்படின்றத வந்து இவங்களால ஜீர்ணிக்க முடியாத ஒரு கண்டிஷன் வரும்பொழுது இவங்க பிளான் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு பிளானிங்கே வந்து அதிமுகவை உடைக்கிறதுன்னு. அதிமுக உடைக்கிறது ஆதவ் அர்ஜுனோட பணி. அதை செய்கிறது வந்து அவங்க மாமியார் லீமா ரோஸ், அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அப்போது 25 பேரை அவங்க கணக்கு போட்டது ஒரு 31 பேரை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. பேசினவங்க 25 பேரை தான் கொண்டு வர முடிஞ்சு. கொண்டு வந்து அவங்க விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க, ரைட்டா? அப்போவுமே வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வந்துருச்சு. கட்சி தாவல் தடுப்பு சட்டம்ன்றது ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு.
விளையாட்டுலாம் கிடையாது. ஆயாராம் காயாராம்னு நடந்து கொண்டிருந்த இந்த எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்குகிற முயற்சியை வந்து தடுக்க தான் கட்சி தாவல் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் வந்து 1/3 மெஜாரிட்டி ஸ்பிளிட் ஆனால் பரவாயில்லன்னு இருந்தது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து 2/3 மெஜாரிட்டி வரைக்கும் அரசாங்க சட்டம் ஏற்றும் போது சுப்ரீம் கோர்ட் அங்கீகரிச்சது. கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தை வந்து கோர்ட்டுகள் வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குது, இது வரைக்கும் பார்த்துருக்கு. கட்சித்தாவல் நடவடிக்கைகள்ல வந்து ஓப்பனா ஈடுபட மாட்டாங்க. இப்போ இவங்க இனிஷியேட் பண்ண மாட்டாங்க, இனிஷியேட் பண்றதா வெளிப்படையா காமிக்க மாட்டாங்க, வெளிப்படையா காட்டவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய அதுவே நடக்குது, அதுவே நடக்குது, தானா நடக்குது. அதுக்கு நாங்க என்ன பண்றது, அவங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அதை அணுகுவாங்க. அதுவும் 2/3 வந்தாலே அப்படிதான் அணுகுவாங்க. ஓகே, 2/3ன்றது சட்டப்படி வந்து ஒரு கட்சியை உடைக்கலாம், 3/2 பங்கு உடைக்கலாம். இது வந்து பாஜக பண்ணா அதுக்கான விஷயங்கள் என்பது வேற, அதுவே ஹார்ம்ஃபுல்லான நடவடிக்கைகள் தான். ஆனா பாஜக பண்ணும்போது அதுல என்னன்னா கவர்னர் வரமாட்டார் ரோல், இதுல வந்து கவர்னர் வர்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சி இல்லைன்னும் போது கவர்னர் வர்றாரு. 2/3 உடைக்கும் போதே வந்து ஒரு கட்சி தலைவர் நேரடியா போக மாட்டார், பிரிந்து வரக்கூடிய அவங்கள போய் நேரடியா போய் சந்திக்க மாட்டார். எந்த முட்டாளும் பண்ண மாட்டாங்க இந்தியால. ஆனா விஜய் நேரடியா போயிட்டு எடப்பாடியை பார்க்காம, கட்சி தலைவரை பார்க்காம, நேரடியா போயிட்டு வேலுமணியையும் சண்முகத்தையும் பார்த்து சால்வை போட்டு அந்த கட்சி தாவி ஓட்டளித்த 25 பேருக்கும் அவங்க ஓட்டளிக்கிறதுக்கு முன்னாடியே பூச்செண்டுகள் வாங்கி சால்வை போட்டு லீமா ரோஸ் உட்பட எல்லாரையும் பார்க்குறாரு. இந்த நடவடிக்கையை யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றத்தை செய்யறது மாதிரி ஒரு செயல். இது ஜனநாயகத்திற்கு எதிரானது. அவர் என்ன கால்குலேட் பண்ணாருன்னா ஒரு 31 பேர் வந்துருவாங்க, 32 பேர் வந்துருவாங்க. அதிமுக எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தலைமையில் வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அதை செய்யறாரு. ஆனா வரல, 25 பேர் தான் வராங்க. அப்போ அது ஒரு ஃபெயிலியர். விஜய் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார், மிக தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு லீமா ரோஸ் வந்து போய் எடப்பாடியை பார்த்து சரணடைகிறாங்க, அறிக்கை விட்டுருக்கிறாங்க. நான் கட்சியை உடைக்கிறதா பலர் சொல்றாங்க, கற்பனையாக பேசுகிறார்கள். இந்த கட்சியை உடைச்ச ஆதவ அர்ஜுனா அவங்க மாமியாரை உடைக்கலையே, ஏன் எல்லாரையும் உடைச்சு பிரச்சனை பண்ண ஆதவ் வந்து ஏன் அவங்க மாமியாரை உடைக்கல? ரைட்டுங்களா? அது ஒரு விஷயம், அது ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த வேலையை செய்யறாரு விஜய். இதை செஞ்ச உடனே எடப்பாடி உஷாராயிடுறாரு. எடப்பாடி அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிகாஷனரி பண்றாருன்னா, புதுச்சேரியில அவங்க தங்கி இருக்கும் போது அங்க போயிட்டு எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்குறாரு. சட்டமன்ற கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொறடா வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தின்னு கையெழுத்து வாங்கிறார். வாங்கிட்டு கொறடா உத்தரவு வந்து நீங்க வந்து விஜய்க்கு எதிராக வாக்களிக்கணும்ன்ற கொறடா உத்தரவையும் பிறப்பிச்சிடுறாரு. தாவேகாவுக்கு எதிராக ஓட்டளிக்கணும்ன்ற கொறடா உத்தரவையும் பிறப்பிச்சிடுறாரு. இதெல்லாம் செக்மேட்ஸ். இந்த கட்சி தாவல் தடுப்பு சட்டம் எடப்பாடிக்கு நல்லா தெரியும், நல்லா தெரிஞ்ச விஷயம். அதனால அவர் வந்து செக்மேட்டு. ஏன்னா அவருடைய அரசுக்கு எதிராகவே அப்படியான ஒரு சூழல் உருவாகி, அவர் 18 எம்எல்ஏக்களை தகுதி இழப்பு பண்ணவர்ல, அதான் அவர் அரசுக்கு எதிராகவே அப்படிப்பட்ட ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருந்தது. அதை எதிர்கொண்டவர் அவருக்கு நல்லா தெரியும். அந்த செக்மேட்டை வச்சிடுறாரு, ரைட்டா? ஆனா அதை மீறி யாதவ் அர்ஜுனா கொடுத்த நம்பிக்கை என்னன்னா, 31 பேர் வந்துட்டாங்க, அவங்களோட ஆதரவை வாங்கிட்டு அதுக்குதான் ஃபர்ஸ்ட் 10 மினிஸ்டரோட நிறுத்துறாரு. அவர் பதவி ஏற்பு 10 மினிஸ்டரோட நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆதரவு எக்ஸசைஸ் முடிஞ்ச உடனே 144. ஆனா அவர் எதிர்பார்த்தது ஒரு 150க்கு கிட்ட எதிர்பார்த்தார் அவர் விஜய். 150 பேர் ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தார். அதாவது 31 பேர், 25 பேர் இல்லாம 144 + 6 150. 50 வந்து அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா 150 வரல, 144 வந்தது. விஜயின் முதல் தோல்வி 144 வந்தது. அப்போ இவர் ஸ்ட்ராங்கா விப்ப கொடுத்து கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அடிப்படையில சபாநாயகர் கிட்ட புகார் கொடுக்கிறார். சபாநாயகர் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிறாரு. அதோட
ஆளுநர்கிட்டையும் புகார் கொடுக்குறாரு. ஆமா, டிடிவி தினகரனும் கொடுக்குறாரு, எடப்பாடி பழனிசாமியும் கொடுக்குறாரு. டிடிவி தினகரன் வந்து சிங்கிள் எம்எல்ஏ, மன்னார்குடி காமராஜ், அது கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வராது, அது அப்படியே போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எடப்பாடி பழனிசாமியில ரெட்டையில ஜெயிச்சவங்க எல்லாம் அப்போ கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வரும்னு கவர்னர் வந்து இவங்கள மந்திரி ஆக்க முடியாதுன்ட்டார். பட் அப்படி ஒரு எண்ணத்துல இருந்தாங்க முதல்ல இருந்தாங்க. இவங்களை எல்லாரையும் மந்திரி ஆக்கிறதா இருந்தாங்க. எல்லாரையும் இல்லாட்டினாலும் அதுல இருந்து ஒரு 5-6 பேர். CV சண்முகம் மந்திரி, SP வேலுமணி மந்திரி, விஜயபாஸ்கர் மந்திரி, ரைட்டுங்களா, எல்லாம் போக்குவரத்து விஜயபாஸ்கர் மந்திரி, லீமா ரோஸ் மந்திரி, இவ்வளவும் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க இவ்வளோ 5 மந்திரி கிட்டத்தட்ட பிளான் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம வாரியங்கள், இப்ப கூப்பா கிருஷ்ணனுக்கு வந்து நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியம் கொடுத்த மாதிரி வாரியங்கள் எல்லாருக்கும். இப்போ IUMLக்கு வக்ஃப் வாரியம் தரப்போறாங்க. அந்த மாதிரி வாரியங்கள், அது மாதிரி வாரியங்களும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாமே நடந்தது, எல்லாமே பர்ஃபெக்ட். இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. குறிப்பிட்ட தேதிக்குள்ள எடப்பாடி கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா நீங்க MLAக்களாவே இருக்க முடியாது. அதான் நிர்பந்தம். எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டாச்சு. இன்க்ளூடிங் CV சண்முகம், விஜயபாஸ்கர் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு எடப்பாடி கிட்ட. நீங்க தான் பொதுச் செயலாளரு, நீங்க தான் எல்லாமே, நாங்க வந்து உங்களோட விப்புக்கு கட்டுப்படுறோம், நாங்க போய் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தது என்பது ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்ச்சி, தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க, நாங்க அதிமுகல தான் இருக்கோம் அப்படின்னு லீமா ரோஸ் வரைக்கும் கொடுத்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் பெரிய விஷயம். அதுக்குள்ள ஆதவோட மூளை வந்து பெருசா வேலை செஞ்சு, அப்படிதான் இப்படி பண்றீங்களா? அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் 5 பேர் வச்சிருக்கிறத வச்சுதான் இந்த கவர்மெண்ட் நிக்குது. அப்போ ஒரு 5 பேரை ஜென்ரேட் பண்ணுவோன்னு ஒரு 4 பேரை தூக்குறாங்க. மரகதம் குமரவேலு, தாராபுரம் MLA, பெருந்துறை ஜெயக்குமார், நம்ம அண்ணன் இசக்கி சுப்பையா. இசக்கி சுப்பையாவை பத்தி நான் ஒரு மெமரி என்னன்னா, அவர் சட்டத்துறை அமைச்சர் ஆகுறாங்க. KK நகர்ல அரசாங்க நிலத்தை வந்து அவர் ஆக்கிரமிக்கிறார். சட்டத்துறை அமைச்சர் இசக்கி சுப்பையா அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிக்கிறாருன்னு நக்கீரன்ல நான் ஒரே ஒரு ஆர்டிகிள் போடுறேன். அதை வச்சுதான் 15 நாள்ல ஒரு பதவியே ஜெயலலிதா பறிக்குது. அவ்வளோ பெரிய உறவு எனக்கும் இசக்கி சுப்பையாவுக்கும் இருக்கு. மரகதம் குமரவேலு இந்த சிறுதாவூர் பங்களால வந்து தலித் நிலங்கள்லாம் வச்சு ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு என் வரதராஜன் வந்து பெரிய பிரச்சனையை கொண்டு வர்றாரு CPM. அப்போ பெரிய போராட்டம் நடக்குது. ஒரு கட்டத்துல வந்து ஜெயலலிதாவே உள்ளந்து வெளியில வர முடியாதுன்ற அளவுக்கு போராட்டம் நடக்குது அங்க. CPM போராட்டம். சங்கர்னு ஒரு தோழர், அவர் தான் வந்து பயங்கரமா பண்றாரு. அப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பா வரேன்னு சொல்லிட்டு சில ஆதரவா சில தலித்துகள் வராங்க. அதில் ஒருத்தன் தான் மரகதம் குமரவேலுடைய கணவர். தையூர்ன்றது IT பெருசா வந்த இடம், பயங்கரமா. அங்க ரவி சாஸ்திரியோடைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, எல்லாரோட ப்ராப்பர்ட்டி, பெரிய பெரிய VIP ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ராஜேஷ் தாஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, எல்லாரோடைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. எல்லாத்தையும் பாதுகாக்கணுன்ற அளவுல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவன். அவர் மறுபடியும் தையூர் தலைவராக வரணும். மாதிரி இசக்கி சுப்பையாவுடைய கேரக்டர் என்னன்னு தெரியும், மரகதம் குமரவேலுடைய கேரக்டர் தெரியும், பெருந்துறை ஜெயக்குமார் மேல கேரக்டர் தெரியும், தாராபுரம் MLA கேரக்டர் தெரியும். இவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காக்கு போறாங்க. இதுக்கு முன்னுதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணனும் கம்பம் ராமகிருஷ்ணனும் ராஜினாமா பண்றத வந்து பண்ணிட்டு திமுகவுக்கு போனாங்கன்னாங்க. அன்னைக்கு 163 MLAக்கள் ஆதரவோட இருந்த கட்சி வந்து இது. 96ன்றது திமுக வெற்றி பெற்றது மட்டும்தான். 2006 பாக்கி எல்லாமே 163 வரைக்கும் இருந்தது. அன்னைக்கு அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வர்றதுன்றது வேற. இன்னைக்கு பிஜேபி பல மாநிலங்கள்ல அந்த ராஜினாமா பண்ணிட்டு வர்றதுன்றது வேற. அதுக்கு எதிர்ப்பு இல்லை, ஆனா இதுக்கு எதிர்ப்பு இருக்கு. இன்னைக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போய் கவர்னரை மீட் பண்ணிட்டு கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும் விஜய் மேல அப்படின்னு மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர்ந்து போறது அப்படின்றது தாவேக்காவோட கால்குலேஷன் என்னன்னா 4+1 திருச்சி 1 5 முடிஞ்சு போச்சு.
ப்ளஸ் 4 யாருன்னா நம்ம பாமக +4 +1 பாஜகன்னு எடுத்துக்கிட்டு அவங்களோட ஆதரவோட சப்போஸ் அரசு கவிழ்ந்ததுன்னா நம்ம வந்து நின்றுடலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வெளியிலிருந்து ஆதரவளிக்கக்கூடிய இடதுசாரிகள், உள்ள வந்திருக்கக்கூடிய விசிகா, யுஎம்எல், இவர்களால ஏதாவது பிரச்சனை வந்தா ஏன்னா 5 வருஷம் பாஜக கவர்மெண்ட் அங்க 5ல இப்போ ஒரு 3 வருஷம்னு வச்சுக்கோங்க. பாஜக கவர்மெண்ட் வந்து சும்மா இருக்காது, நோண்டும். ரைட்டா? கட்சி தாவல் தடுப்பு சட்டம் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. கட்சி தாவல் தடுப்பு சட்டத்துக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாரு கவர்னர். விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உத்தரவிடுறாரு. கட்சி தாவல் தடுப்பு சட்டம் எப்படி வந்தது? அண்ணன் போய் நேரடியாக பூங்கொத்து கொடுத்ததனால் வந்தது. அப்ப யார் மாட்டுவா? விஜய் மாட்டுவார். அப்போ விஜய் மாட்டுவார்னா உங்களுக்கு சொல்ல முடியாது, சிபு சோரன் மாதிரி தான். ரைட்டா? அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும். ஏன்னா காங்கிரஸ் சப்போர்ட்டட் கவர்மெண்ட், இது காங்கிரஸ் கவர்மெண்ட். பிஜேபி அப்படித்தான் பாக்குது தவேகா அரசு. ஏங்க திமுகக்கு இவ்வளவு நாள் வந்த தொல்லையே யாராலங்க? ராகுல் காந்தி பிரதமர் ஆவார்னு இவர் வாய விட்டதுனாலதான், ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளர்னு வாய விட்டதுனாலதான் இவ்வளோ தொல்லையுமே இன்னைக்கு வரைக்குமே. ரைட்டுங்களா? செந்தில் பாலாஜி அவ்வளோ தொல்லையை அனுபவிச்சு ஹார்ட் அட்டாக் வந்து எல்லா கொடுமையும் அனுபவிச்சது யாராலங்க? காங்கிரஸ் ஆல. ரைட்டா? அண்ணன் இப்போ எங்கேயோ போயிருந்த ஓனான தூக்கி உள்ள விட்டுக்கிட்டாரு. அண்ணன் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமா டெல்லிக்கு போனாரு. டெல்லிக்கு போன உடனே பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டாரு. ஆவோ காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர், ஆவோ ஆவோ हम देखिया तुम्हारा பிக்சர் சர்க்கார் படத்தை பார்த்தேன். சர்க்கார் படத்துல வர மாதிரி நீ சர்க்கார்லாம் நடத்திட முடியாது. இவ்வளவுதான் பிளாஸ்ட். உட்கார்ந்தவன் தான் 7 நிமிஷத்துல முடிச்சு வெளியே போட்டான். ஸோ இந்த மாதிரி காங்கிரஸ் இன்டேக் கவர்மெண்ட்டை வந்து பிஜேபி சும்மாவே விடாது. ரைட்டா? பினராயி விஜயனுக்கு வந்து ஆட்சியிலேருந்து போன அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்டாக், இடி அட்டாக்கு. விஜய்க்கு வராதா இடி அட்டாக்கு? சர்விங்ல இருக்கும்போதே பினராயி விஜயனுக்கு இடி அட்டாக் இருந்தது. அந்த இடி அட்டாக்லாம் சமாளிக்கிறதுக்கு இவங்க கம்யூனிஸ்டுகள் இல்லை, இடி அட்டாக்கை சமாளிக்கிறதுக்கு திமுக இல்லை. இவங்க வலுவான ஒரு சட்டப்பிரிவு, பின்னணி, சுப்ரீம் கோர்ட்டு, போராட்டம், தொட்டுப்பார், கேடர் பேஸ், மோதிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு தெம்பெல்லாம் வந்து தாவேகாக்கு இல்லை. கொள்கை உறுதி ரொம்ப முக்கியமா. கொள்கை உறுதி. பிஜேபி அட்டாக் பண்ணி பிஜேபின்ற வார்த்தையை சொல்றதுக்கே பயப்படக்கூடிய ஆட்கள் இவங்க. டெல்லிக்கு போய் அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணுவோன்னா ராகுல் காந்தி, சோனியா காந்தி நான் பார்க்க மாட்டேன்னு வந்தவர் இவரு. டெல்லிக்கு எப்போ போனாலும் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பார்த்துட்டு வர்றவர் ஸ்டாலின். 50 நிமிஷம் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசினாலும் ராகுல் சோனியா அப்பாயின்மெண்ட்டை பெர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணவர் ஸ்டாலின். கடன்னு வந்ததோட இல்லாம சிபி ராதாகிருஷ்ணனையும் பார்க்கல, பிரசிடென்ட்டையும் பார்க்கல. அங்க ஒரு ஜேஎன்யூல ஒரு ஸ்டாச்சு திறந்து வைக்க வேண்டிய இந்த திருவள்ளுவர் சிலை, அதையும் பார்க்கல. துண்ட காணும் துணிய காணும்னு ஓடி வந்து சிங்கப்பன் படை அவருக்கு போட்ட முதல் வாக்குறுதி அதையும் திறக்கல. பயந்து நடுங்கி இப்போ வந்து திருச்சியில போய் வீர பேரூரை வந்து நன்றி சொல்ல போறேன்னு நடத்துறாரு. பயம், டோட்டல் பயம், மரட்டல். சோமநாதன் ஒரு அதிகாரி, அவர் வந்து பர்சனலா பார்த்து எல்லாத்தையும் வான் பண்ணிட்டு போயிரு. இல்ல இப்போ சோனியா அவர்களை சந்திக்காதது, ராகுல் அவர்களை சந்திக்காதது, அதற்கு வந்து வேற ஒரு காரணம் சொல்லப்படுது. அது உண்மையா நமக்கு தெரியல. இப்போ சோனியா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முடிவு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது, தவேகாவுக்கு ஆதரவளித்தது, அதை அவங்க விரும்பல, ரசிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக கூட இந்த சந்திப்பு நடைபெறாமல் போனதற்கான வாய்ப்பு. சரி, ராகுலை இவர் போய் பார்க்கல, ராகுலோட கை கொடுக்குற மாதிரி, கையை பிடிச்சி தூக்குற மாதிரி பேனர்லாம் வச்சிருந்தார்ல பிரவீன் சக்கரவர்த்தி, அவரையும் வந்து பார்க்கல, அவரையும் வந்து இவரை பார்க்கல. குறைந்தபட்சம் சார் ராகுல் வந்து பார்த்துருக்கணும், ராகுல் வந்து பார்த்துக்கலாம், இல்லை ராகுல போய் பார்த்துக்கலாம், பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்களை பார்த்துக்கலாம். டெல்லியில மாணிக்கம் தாக்கூர்,
ரவீந்திரநாத் தாக்கூரை பார்த்துருக்கோம் நாங்க, மாணிக்கம் தாக்கூர். இந்த தாக்கூர்லாம் போய் ஏன் பார்க்கல? ஏன் ஜோதிமணி அம்மா போய் பார்க்கல? ஏன் மிகப்பெரிய போராளி சசிகாந்த் செந்தில் ஏன் பார்க்கல? யாராவது போய் பார்த்துருக்கலாம்ல சார் காங்கிரஸ்காரங்க, ஏன் சார் பார்க்கல? இன்னொன்னு சொன்னாங்க, அமித்ஷாவுக்கு விஜயை சந்திக்கும் அதிர்ஷ்டம் இல்லையா. அவரு கேரளா சீஃப் மினிஸ்டர் பார்த்திருக்காரு, அன்னைக்கே மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் பார்த்திருக்காரு, கோவா சீஃப் மினிஸ்டர் பார்த்திருக்காரு. நீ இந்த பேனரை போட்ட உடனே அமித்ஷா அவுட் சார். இதுல எடப்பாடி சந்திக்க மறுத்துட்டார். எடப்பாடியுடைய பிளேயர் சார், எடப்பாடி சந்திக்க வேணான்னு சொன்னார், மீட் பண்ணாதீங்கன்னு சொன்னார். ஏன்னா கட்சி அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக செயல்பட்ட ஆளு, நீ சந்திக்காத. பிரைம் மினிஸ்டர் ஏதோ பிரைம் மினிஸ்டர் பார்த்தாகணும், மாநிலத்தினுடைய சிஎம் வராரு, ஆவோ காங்கிரஸ் கா சர்க்கார் ஆவோ அப்படின்னு அவர் கிண்டல் அடிச்சு அமுச்சு விட்டார். அதான் நிர்மலா சீதாராமன் கேட்டாங்க, என்ன பிரைம் மினிஸ்டர் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டீங்களா? எங்க பேச விட்டார் அவர், பேசவே உள்ள. எங்க அண்ணன் நீங்க ஒரு 10 மணி நேரம் பேசினா எங்க அண்ணன் ஒரு 2 லைன் பேசுவார். அதிகாரிகளே சொல்றாங்க பேசுறதே கிடையாது எந்த மீட்டிங்லயும். இவருடைய உரை என்பது சார் சுத்தமா தெரியாது சார். அப்சர்வ் பண்றாரு, அப்படி பாத்துக்கலாம்ல. இப்போதான் எல்லாமே புதுசு, எடுத்தெடுப்புல அவர்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அப்சர்வ் பண்றாரு, எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறாரு, கத்துக்கிறாரு, இனிமேல் பேசுவார், அப்படி எடுத்துக்கலாம் தானே. அதான் உதயநிதி கேட்டா, நீங்க கத்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்குள்ள சட்டம் ஒழுங்கு கேவலமாயிடு. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில சட்டம் ஒழுங்கு டிஜிபியா நம்ம மகேஷ்குமார் அகர்வாலும், லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபியா அன்பு சாரும் வந்த பிறகுதான் 2 போராட்டங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று விவசாயிகள் போராட்டம் ஒடுக்கி இருக்காங்க. இதுதான் லாண்ட் ஆர்டர். மக்கள் போராட்டங்களை ஒடுக்குவதான் லாண்ட் ஆர்டர். அதுதான் லாண்ட் ஆர்டர். போலீஸ் வேலையை போலீஸ் செய்யறாங்க. அது விமர்சனத்துக்குள்ளான வேலையா இல்லையான்றது வேறொரு ஆங்கிள். ஸோ நீ என்னைக்கு இதெல்லாம் கற்று தெரிந்து அப்சர்வ் பண்ணி, நீ என்னைக்கு என்னைக்கு 10th பாஸ் பண்ணி, என்னைக்கு +2 பாஸ் பண்ணி, என்னைக்கு டிகிரி சார். ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க இல்லை டிராக்டரை கொடுத்துட்டு டிராக்டரை ஓட்டுவான்னு பார்த்தா, இல்லை சார் அவரு டிராக்டர்ல எப்படி கீர் போடுறதுக்கு அப்சர்வ் பண்ணுங்கிறான்னு சொல்லுவீங்களா? அப்புறம் ஏன் தெரியாது உனக்கு? இதெல்லாம் தான் வரும்னு தெரியாது. எம்ஜிஆர் அவருக்கு உரிய ஆட்களை வச்சிருந்தார், நம்பிக்கைக்குரிய ஆட்களை வச்சிருந்தார், அதிகாரிகளை கூட வச்சிருந்தார், நம்பிக்கைக்குரிய அரசியல்வாதிகளை வச்சிருந்தார். சார் இங்க யாருமே இல்லை சார். ஜேசிடி பிரபாகரனுக்கு முதல்வர் வேலை என்ன தெரியும்? அவர் ஒரு எம்எல்ஏவா தான் இருந்தவர். ஆதவ் அர்ஜுனா இதுவரையும் கவுன்சிலரா ஜெயிச்சது இல்லை. புசி ஆனந்த் பாண்டிச்சேரியில ஒயிட் ஷாப் நடத்தி விறகு கடை நடத்தி அங்க இருந்தவர், அவரும் அமைச்சரா இருந்தது இல்லை. யாருமே இல்லை சார். அங்க ஒருத்தர் கூட அறிவுரை சொல்றதுக்கான ஆள் இல்லை. முதலமைச்சர் வேலைன்னா என்னன்னே தெரியாது. இப்போ பாஜக எப்படி பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ நீங்க சொன்னீங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று சொன்னீங்க, அமித்ஷா சந்திக்காமல் தவிர்த்ததற்கு காரணம் ஏதோ ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமியினுடைய ரிக்வஸ்டும் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எடப்பாடி பழனிசாமி இப்போது தவேகாவுக்கு எதிராக கொடுத்திருக்கக்கூடிய புகார், ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார், அந்த புகாரை வச்சு பாஜக எப்படி பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? பிளே பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா பிளே பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? பாஜகவுடைய டியூன்ஸுக்கு இவர் செட் ஆக மாட்டார். ஏன்னா இவரை பேக் பண்றது இடதுசாரிகள், காங்கிரஸ், IUML, விசிகா. ரைட்டா? இந்த சைட்ல இனிமேல் பட்டு இன்னொரு தடவை எடப்பாடிக்கு எதிராக கிளர்ந்து இவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்க போறது இல்லை. திமுக ஆதரவு கொடுக்க போறது. அதிமுகவுடைய டோர் ஷட். அதிமுகவுடைய டோர் ஷட்டு. பாஜக ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வச்சிருக்காங்க, அந்த டோரும் முடிஞ்சிருச்சு. அதிமுக முடிஞ்சு சொல்லுவாங்கல்ல ஒரு கடையில, இட்லியா அண்ணே முடிஞ்சுன்னு அப்படின்வாங்களே, பரோட்டாவா முடிஞ்சுன்னு, பிரியாணியா அண்ணே முடிஞ்சுன்னு. ஆப்ஷன்ஸ் இல்ல. பாஜகவுக்கு ஆதரவா போகணுன்றதுதான் பாஜகவுடைய டிமாண்ட். ரைட்டா? அடுத்த வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜகவோட நீ கூட்டணி வைக்கணும். இது பாஜகவுடைய டிமாண்டு. இதை
எப்படியாவது ஒரு 20 எம்பியாவது இவரோட கூட்டணி வச்சு வாங்கணும்ன்றது பாஜகவுடைய. சரி, அது நீண்ட காலமா பாஜகவுடைய திட்டமா இருக்கலாம். இப்போ இடைக்காலமாக நடக்கக்கூடிய ஒண்ணு, இந்த 4 பேர் வந்திருக்கிறாங்க, 4 இடங்கள் இன்னைக்கு காலியா இருக்கு, இடைத்தேர்தல் வரப்போகுது. அது இல்லாம திருச்சி கிழக்கு மொத்தம் 5 இடங்கள். 5 இடங்கள்ல தேர்தல் நடைபெற இருக்கு. இன்னும் சி.வி. சண்முகம் அவருடைய முடிவை சொல்லாம இருக்கிறாரு, இன்னும் விஜயபாஸ்கர் அவருடைய முடிவை சொல்லாம இருக்காரு. அவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, இப்போதைக்கு இந்த 5 இடங்கள், இந்த 5 இடங்கள்ல இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது தாவேகா மீண்டும் வெற்றி பெற்று 5 தன்னுடைய எண்ணிக்கையில 5ஐ கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது இது கூடுதல் பலம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குல்ல சார். 5ல வின் பண்ணுமா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? முன்ன மாதிரிலாம் இருக்காது. வாக்காளர்களுக்கு இப்போ சமூக வலைதளங்கள்ல தாவேகாவுக்கு எதிரான ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சிருச்சு. கரண்ட் கட்டு மோஸ்ட்லி கம்ப்ளீட்டடு. பருப்பு டெண்டர் விடலை. அடுத்த மாசத்துல இருந்து பருப்பு இல்லை. ஒயின் ஷாப்ல 10 ரூபாய் வாங்குறது நிக்கல. ரைட்டா? விவசாயி வந்து நெல் எடுத்துட்டு போனா 60 ரூபாய் வாங்குறது நிக்கல. எதுவுமே மாறல. 2500 ரூபாய் இல்ல, 4000 ரூபாய் இல்ல. விவசாய கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடியிலேயே விவசாயிகள் எதிர்ப்பு. அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நீ தள்ளுபடி பண்ணிருக்க. நீ என்ன சொன்ன, 5 ஏக்கருக்கு கம்மியா இருக்க விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடின்னு, அதுலயும் ஏமாற்றம். ரைட்டா? அடுத்தது இப்போ வந்து வெள்ளை அறிக்கையோட போறன்ற, அதுக்கப்புறம் 2500 ரூபாய் நீ எப்ப தருவன்ற, எல்லாமே ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம். மாற்றம் என்பது இல்லை, ஏமாற்றம், துர்நாற்றம். இதுதான் வந்து கவர்மெண்டா இருக்கு. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி இப்பவுமே உருவாக ஆரம்பிச்சிச்சு. அங்கங்க போராட்டங்கள் விஷயங்கள் வருது. மேகதாது அணைக்கட்டை எதிர்த்து சாலிடான விஷயம் என்பது இல்லை. ஏன்னா நீ காங்கிரஸ் அரசு அங்க எதிர்த்து நிக்குது. அதை எதிர்த்து போராடணும், அதை எதிர்த்து நிக்கணும், போராடணும், மத்திய அரசோட அதை கோரிக்கை வைக்கணும், எதுவுமே இல்லை. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி வந்து நிறைஞ்சு நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இடைத்தேர்தல் நடந்தா இந்த ஹனிமூன் பீரியட் ஓவரு. அதாவது கரூர் சம்பவத்துல ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணாங்க இவங்க, இந்த ரூட் டீம். என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, விஜய்க்கு எதிராக ஏதாவது பேசினா அது வந்து மக்கள் மத்தியில ஆதரவை பெறாது அப்படின்றதுதான் அவங்களுடைய அப்சர்வேஷனா இருந்தது. விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் எதுவுமே அவருடைய இமேஜை டேமேஜ் பண்றதா இல்ல. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அந்த ஆர்டிகிளாவே பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. தேர்தலுக்கு முந்தைய நிலைமை, தேர்தலுக்கு முந்தைய நிலைமை. அது அப்படி கரூர் சம்பவத்துல விஜயை வந்து கை வச்சிருந்தா கூட விஜய்க்கு வந்து நெகட்டிவா போயிருக்காது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை நிலவரம். இன்னைக்கு நிலவரம் மாறி போச்சு. இன்னைக்கு உங்களை அடிக்க போறது மத்திய அரசு. மத்திய அரசு அடிக்கும் போது நீங்க எங்க போவீங்க? இதே கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழே இப்போ பதவி ராஜினாமா பண்ண 4 பேர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டால், நடவடிக்கை துவங்கினா இவங்க வேட்பாளர் ஆக முடியாது. இவங்க தான் வெற்றி பெற. மரகதம் குமரவேல் அசைக்க முடியாத சக்தி. இசைக்கு சுப்பையா அசைக்க முடியாத சக்தி. தாராபுரம் அசைக்க முடியாத சக்தி. ஜெயக்குமார் அசைக்க முடியாத சக்தி. ரைட்டா? அண்ணன் திருச்சி கிழக்குல இப்ப போய் அடி போட போறாரு. அவரு அசைக்க முடியாத சக்தி. கிறிஸ்தவர்கள் ஓட்டு அப்படியே விழுந்தது. அப்படியே மைனாரிட்டி ஓட்டுகள்லாம் விழுந்தது. இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்லை, கிறிஸ்தவர்கள் ஓட்டு விழுந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு 50%. அதெல்லாமே மறுபடியும் கிடைக்குமா? ஒண்ணு அப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ அதிமுகவிலிருந்து ராஜினாமா செஞ்சுட்டு, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவுக்கு வந்திருக்கவர்களுக்கு மீண்டும் அதே இடத்துல போட்டியிடுறதுக்கு சீட்டு கொடுத்தா மக்கள் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்க மாட்டார்களா? இல்ல அந்த 4 பேரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்ல போட்டியிடவே முடியாது அப்படின்றீங்களா? போட்டியிடவே முடியாது. அதுதான் இன்னைக்கு மூவு. அதுதான் கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம் தான் வரும். இது அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க அந்த கதையெல்லாம் இதுக்கு பொருந்தாது. கம்பம் ராமகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன், அந்த கதை கம்ப ராமகிருஷ்ணனையும் அனிதா ராதாகிருஷ்ணனையும் போயிட்டு கலைஞர் கூப்பிட்டு கட்சி மாறணும்னு சொன்னாரா? அவங்க ஏதாவது நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து விஜய்க்கு ஆதரவா போட்ட மாதிரி இவங்களுக்கு ஆதரவா போட்டுட்டு ராஜினாமா பண்ணாங்களா? கிடையாதுல்ல. இவங்க போட்டிருக்காங்கல்ல, போட்டுட்டு மத்தவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க, இவங்க திரும்பி வரல. அதையும் இதையும் எந்த வகையிலும் ஒப்பிட முடியாது. சார் ஓட்டு போட்டவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க சார்.
எடப்பாடி பழனிசாமி மன்னிச்சிட்டார் சார். அது முடிஞ்சு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அவங்க மேல கொடுத்த புகாரையும் கூட இவங்க வாபஸ் வாங்கி 20 பேர் மேல கொடுத்த புகார் வாபஸ், 21 பேர் மேல கொடுத்த புகார் வாபஸ், 4 பேர் கட்சி தாவல் தடுப்பு சட்டத்துக்கு உள்ளானவங்க. அந்த புகார் உள்ளானவங்க இவங்க ஓட்டு போட்டவங்க. அப்போ இவங்க மறுபடியும் எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு அதிமுக அனுமதிக்குமா? அனுமதிக்காது. கவர்னர் அனுமதிப்பாரா? அனுமதிக்காது. பாஜகவினுடைய ஆளுநர், பாஜகவுடைய ஆளுநர் அவர் அனுமதிப்பாரா? சிபிஐ வழக்கு வந்தா இவங்க எங்க போவாங்க? யார் சார் சிபிஐ வழக்குல சாட்சி தெரியுமா சார் உங்களுக்கு? இந்த 20 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு வந்து சோஃபா கொடுத்தாங்க, லீமா ரோஸ் இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க, ஆதவ் அர்ஜுன் இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க, எல்லாத்தையும் சிபிஐல யார் சொல்ல போறா? இந்த 20 எம்எல்ஏ. இந்த 20 எம்எல்ஏக்கள் தான் ரிசைன் பண்ணிருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறா. என்ன நடந்துச்சு. அப்போ இந்த 4 எம்எல்ஏக்கள் எப்படி திரும்பி போட்டி போட முடியும்? சிக்கல் தானே. பாஜக இது வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கம்ம ராமகிருஷ்ணன் மேட்ரே கிடையாது. அவங்க 2 பேரும் ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போடல. சரி, இப்ப பாஜக இந்த 4 பேரும் போட்டியிடக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்குது அப்படின்றத உள்துறை அமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்காத அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சிபிஐ விசாரணைக்கு விஜய் போறாருன்றது அமித்ஷா சந்திப்பு ஏன் இல்லைன்றதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க 2 பேர் என்ன பண்ண போறாங்க? நான் கேக்குறது சிவி சண்முகம் அவர்களும் விஜயபாஸ்கர். அதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. விஜயபாஸ்கர் திமுக வரன்றாரு, சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரைட்டா? திமுக வந்தா எப்படி என்ன நடக்கும்? அதெல்லாம் அவர் ரிசைன் பண்ணிட்டு திமுக போய் சேர போறாராம். அதெல்லாம் திமுக சார்பில் அவர் வந்து தேர்தலில் நிற்க போறாராம். ரிசைன் பண்ணாலே நீ ஓட்டு போட்டது அங்க எத்தனை பேர் ரிசைன் பண்ணிட்டு போனாலும் அவங்க மேல கட்சி தாவல் தடுப்பு சட்டம் பாயும். தப்பிக்கவே முடியாது. எடப்பாடி சாதாரண ஆள் இல்லை சார். எடப்பாடி இந்த ஃபைட்ல ஜெயிச்சிட்டார். சாமையான வின்னிங். அவர் கையில பாஜக வச்சிருக்காரு. எப்படி தெரியுதுன்னா அமித்ஷா போடான்னு சொல்லும் போதே தெரியுது. அமித்ஷா அவங்க கூட தான் நிக்கிறாரு. அந்த விஷயங்கள தான் நிக்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டணி அதிமுக. அதையும் விட்டு வர முடியுமா? வேலுமணி எடப்பாடிக்கு எதிராக வந்து ஒரு ட்ரையை பண்ணுவாரா? லக்க ட்ரை பண்ணுவாரா? வேலுமணி எவ்வளவு பெரிய அரசியல்வாதி. ட்ரை பண்ணி தோத்துட்டாரு. வந்துட்டு இன்னைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமின்றாரு. அப்போ வேலுமணி மாதிரி அரசியல்ல பழந்தின்னு கொட்டை போட்டாளுங்க. எத்தனை முறை மினிஸ்டர், எத்தனை அரசியலை பார்த்திருப்பாரு. டிடிவி தினகரன் அரசியலை பார்த்திருப்பாரு, சசிகலா அரசியலை பார்த்திருப்பாரு. எல்லா அரசியலையும் பார்த்தாலே கவுந்து நிக்கிறாரு. இன்னைக்கு அவரே தவறிட்டாரு. எடப்பாடி நிக்கிறாருல, அவரே தவறு. ஏன் வந்து ஸ்டாலின் வந்து போன முறை கூட கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் எம்எல்ஏஸ் தான் இருந்தாங்க. செந்தில் பாலாஜி வந்து 20 எம்எல்ஏக்களோட நான் வரேன்றாரு. வானா நீ ஒண்டி வந்தா போதுன்றாரு. ஓகே, நம்ம வந்து டெமோக்ராட்டிக்கா ஜெயிப்போம். அவங்கள நீங்க சொல்றது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நம்ம டெமோக்ராட்டிக்கா ஜெயிப்போம் அப்படின்னு தான் சொல்றாரு ஸ்டாலின். இதெல்லாம் விரும்பவே இல்லை சார். இதெல்லாம் குறுக்கு வழி சார். சொல்லுவாங்க இல்லையா, அம்மா ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல பசங்களோட சேர்றா, நல்லா படிடா. ஏன்னா கெட்ட பசங்களோட சேர்ந்தா நீ கெட்ட விஷயத்துக்கு தான் போவ. சரி, இதெல்லாம் நடக்கும் பொழுது காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சிருச்சு. காங்கிரஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டியில நமக்கு நல்லா பார்க்குறோம் யார் யாரெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்துகிட்டே, திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே விஜய்க்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் செயல்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கு குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கு, அரசியல் புரிதல் இருக்கு. அவர்கள் கூட விஜய்க்கு இந்த விஷயத்த சொல்லலையா? நீங்க செய்யறது தப்பு, நீங்க போய் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகையும் சந்திக்க கூடாது, நீங்க போய் நேரடியா பார்க்க கூடாது, அவர்கள் சட்டமன்றத்துல வந்து ஆதரவு கடிதம் கொடுக்கட்டும், அல்ல ஆதரவு தெரியட்டும், அது அவங்களுடைய விருப்பம், அது அவங்க கட்சியோட உள்விவகாரம் ஆயிடும். நீங்க போய் சந்திச்சா அது வந்து உங்களுக்கு ஒரு உங்க இமேஜ்ல ஒரு பெரிய பிரச்சனை, லீகலா கூட அது தப்பு அப்படின்ற விஷயத்த அவங்க கூட சொல்லலையா சார்? அதுக்காக தான் இவர் போட்ட சீன் பெருசு. ஸ்டாலினை சந்திச்சது இதுக்காக தான். வைகோவை சந்திச்சது இதுக்காக தான். வீரமணியை சந்திச்சது, அன்புமணியை சந்திச்சது. நான் எல்லாரையும் சந்திக்கிறேன், அது போல இவங்களை சந்திக்கிறேன். அப்ப எடப்பாடி கேட்கிற கேள்வி, ஏன் என்ன வந்து சந்திக்கல? நான் எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர். வைகோ யாரு?
அன்புமணி யாரு? இதெல்லாம் சீனை போட்டுட்டு அந்த சீனோட சீனை இதை வச்சுக்கிட்டா இது சரியாயிடும் அப்படின்றதான் கால்குலேஷன். இது ஜானோட கால்குலேஷன். ஜான் இருக்கார் இல்லையா, அவரோட கால்குலேஷன். அந்த ஜானுக்கு தெரியல. இதுல வந்து எடப்பாடியும் அவர் போய் சந்திச்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே இல்லை. அதான் ரொம்ப ஒரு தவறான ஒரு முடிவு. எடப்பாடி அவர்களையும் போய் சந்திச்சிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. அவர் சொல்லுவார், நான் அன்புமணியை கூட சந்திச்சேன், அவர் கூட எதிர்க்க. ஆனா பாவம், இதுல உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சந்திக்க சொன்னாங்க, போய் சந்திச்சேன். அவரோட முடிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன் போய் நான் சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி அந்த பிரிவை போய் பார்க்கிறேன், ஏன் எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல அப்படின்றதுக்கான காரணத்தை கேட்டா அவராலே சொல்ல முடியுமா? எடப்பாடி ஏஞ்சி பேசுறாரு அவையில, அப்போ வேலுமணி ஏஞ்சி பேசுறாரு, வேலுமணி அலோ பண்றாரு சபாநாயகர். அப்போ சபாநாயகருக்கு தெரியும்ல இந்த 25 பேரும் தாவேகாக்கு ஆதரவா வாக்களிக்க போறாங்கன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல. அதனால தானே வேலுமணி பேசுறத வந்து சபாநாயகர் அலோ பண்றாரு. அவரும் குற்றவாளி, மாட்டுவாரு. சரி, இது வந்து ஃபர்தரா நடவடிக்கைக்கு போகும் பொழுது இதை வந்து இடதுசாரிகள், வெளியில இருந்து ஆதரவு அளிக்கக்கூடிய இடதுசாரிகளும் சரி, உள்ள இருந்து ஆதரவு அளிக்கக்கூடிய விசிகா, யூஎம்எல் போன்ற கட்சிகளும் எப்படி பார்க்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், அவங்களுக்கு இதுல சம்பந்தமே இல்லை சார். இல்ல எப்படி அதான் சார், இந்த நடந்தவை வந்து அவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு கமிட்டி கிடையாது, குறைந்தபட்ச செயல் திட்டம் கிடையாது. இந்த ஆதரவு அளிக்கக்கூடிய நிலவரத்துல கம்யூனிஸ்டுகள் செய்த தப்பும் விசிகா எல்லாருமே செஞ்ச தப்பு என்னன்னா, ஒரு ஒருங்கிணைப்பு கமிட்டி போட்டிருக்கணும். ஒருங்கிணைப்பு கமிட்டி போட்டு இதெல்லாம் விவாதிக்கணும். ஆதரவு கொடுக்கும் போதே இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நம்ம ஒரு ஒருங்கிணைப்பு கமிட்டி போடுவோம். திருமாவளவன், சண்முகம், ரைட்டா, நம்ம வீரபாண்டியன், காதர் மொய்தீன், விஜய், காங்கிரஸ்ல நம்ம ராஜேஷ்குமார், இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கமிட்டி போட்டு, அந்த கமிட்டி தான் வந்து இந்த அரசோட செயல்பாடுகளை திசை வழியை தீர்மானிக்கும். நம்பிக்கை வாக்கெடுப்பு கூட அந்த கமிட்டி தான் தீர்மானிக்கும். இந்த அரசோட செயல் திட்டங்கள்ல இந்தந்த கொள்கைகள்ல இந்த அரசு வந்து இப்படி செயல்படும். நாங்க வந்து ஆதரவு அளிக்கிறது பாஜகவுக்கு எதிரான செயல் திட்டங்களுக்கு நாங்க ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செயல் திட்டம் வச்சிருக்கோம். அப்போ இந்த கமிட்டி வந்து கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இவர் போய் அதிமுகவை பார்த்திருந்தாருன்னா இவங்க வந்து இதை சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தெரியவே தெரியாத, போறதே தெரியாத. இவர் எல்லா தலைவரையும் பார்க்குற மாதிரி தானே பார்த்தாரு. இவங்களும் எடப்பாடி உட்பட எதிர்பார்த்தது அவரை வந்து பாப்பாகிறது தானே எதிர்பார்த்தது. ஆனா இவர் டெக்னிக்கலா அங்க போய் போட்டு அங்க ஒரு ஸ்பின் போலிங் போட்டு இந்த டெக்னிக்கலா பார்க்கறதுக்காக தான் மற்ற எல்லாரையும் பார்த்தாருன்றது. அங்கதான் விஜய் ஒரு சிறந்த நடிகர். ஸ்டாலின் கிட்ட போறது, உதயநிதி கிட்ட போறது, அவங்க வந்தா வான்னு தான் சொல்லுவாங்க. வீடு வரைக்கும் வந்த வரவேற்று தான் கூப்பிட்டு போவாங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணலையே. ஆனா நீ போய் தானா மாற்ற பாரு ஒரு அல்வால, அது எந்த வகையில நியாயம், அது எந்த வகையில சட்டபூர்வமா நிற்கும்? சரி, ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்போது அடுத்த கட்டத்தை நகரும்? இல்லைன்னா இப்போ இப்போதைக்கு கோல்ட் ஸ்டோரேஜ்ல இருக்குமா? ஏதாவது ஒரு தருணத்துல கரெக்டா அதன் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா பாஜக தரப்புல இருந்து? அது பாஜக கையில தான் இருக்கு. அதனாலதான் அண்ணன் சோனியாவையும் ராகுலையும் பார்க்காம ஓடி வந்தாரு. இல்ல, பாஜக உடனடியாக அதை செய்யுமா? இல்ல இப்போ வந்து இவர் நடிக்கக்கூடிய நாடகம் வந்து நான் காங்கிரஸ் ஆள் அல்ல அப்படின்ற நாடகத்தை தான் இவர் நடிக்க இருப்பார். அப்போ மேகதாது விஷயத்துல கடுமையாக காங்கிரஸ் கட்சியை தாவேகா விமர்சிக்கும். அடுத்தடுத்த நாட்கள்ல இது நடக்கும். அது உள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களே வந்து முகம் சுளிக்கக்கூடிய வகையில தாவேகா விமர்சிக்கும். ஆமா, அவங்களே வெளியே போனாலும் பரவாயில்லன்னு விமர்சிக்கும். ஆமா, அப்படி பார்க்கலாமா? இனி வந்து நல்லா தெரிஞ்சிச்சு, காங்கிரஸ வச்சிருந்ததுனாலதான் திமுக இவ்வளவு பட்டுச்சு. இந்த ஓனா அங்கிருந்து இங்க வந்து ஏறிக்கிச்சுன்றது இப்பதான் விஜய்க்கு புரியும். ரைட்டா? அந்த ஓனா இங்கிருந்து இப்ப வந்து நம்ம மேல ஏறிக்கிச்சு. இது வந்து விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி மேலே ஏறிக்கிட்டு கதை சொல்லும். இந்த கதையை கேட்டனா, கதையை நான் பண்ணலன்னா என் தலை வந்து அருந்து தொங்கும் அப்படின்றது வந்து இப்போதான் வந்து தாவேகாக்கு தெரியும். தாவேகா இனி வந்து காங்கிரஸை விமர்சிக்க ஆரம்பிக்கும்.
நான் வந்து காங்கிரஸ் இல்லை அப்படின்னு. இப்ப இவங்க காங்கிரஸ் இல்லைன்ற, காங்கிரஸோடு என்னுடைய உறவு அப்படின்றது வெறுமனே ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அதுதான் அவங்களுடைய ஆதரவை வாங்கியிருக்கேன் அப்படின்றதுதான் வந்து அதுக்குதான் கேரள முதலமைச்சர் பதவியேற்பு பதவியேற்புக்கே விழால இவர் போறாரு. அங்க போல ம். ராகுல் காந்தியை பார்க்கல, சோனியா காந்தியை பார்க்கல. அப்போ நான் வந்து இவர் பிறப்பே வந்து பாஜக. இவருக்கு பிறந்த உடனே ஒய் பிரிவு செக்யூரிட்டி கொடுத்தாங்க, சிஎம் ஆன உடனே Z+ கொடுத்தாங்க, கட்சி ஆரம்பிச்ச உடனே உடனடியா தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்தாங்க, சின்னம் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ வந்து காங்கிரஸ் ஆதரவு, நாங்கள் நிஜத்தில் காங்கிரஸுடன் தான் இருக்கிறோம். தேர்தல் பிரச்சாரத்தை அப்பமே அண்ணன் பிரவீன் சக்கரவர்த்தி, அண்ணன் மாணிக்கம் தாக்கூர், திருச்சி வேலுச்சாமி, அப்புறம் நம்ம தேச பெருந்தியாகி திருவள்ளூர் MP ஜோதிமணி, சீர்திருத்தம் என்பதை தமிழகத்தில் இருந்துதான் தொடங்க வேண்டும். ரைட்டா? இப்படி இதெல்லாமே வந்து இது எல்லாமே ப்ராப்பரா நடந்திருந்தா ப்ராப்பரா இருந்திருக்கும் சார். இப்போ வந்து இடதுசாரி கட்சிகள் உட்பட இவங்கள ஆதரிக்க முடியாத நிலைமைக்கு இவங்க இருக்காங்க. இது வந்து இவங்க பாஜகவுக்கு ஆதரவா இருந்தாதான் இந்த கவர்மெண்ட்டை கொண்டு போக முடியும், இல்லாட்டி கொண்டு போக முடியாது. அப்படி அவர்கள் கொண்டு போனா ஆதரவா இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாக இருக்க மாட்டார்கள். அப்படி அவர்கள் கொண்டு போனா ஆதரவாக இருப்பவர்கள் ஆதரவாக இருக்க மாட்டார்கள். ராஜினாமா செய்தவர்கள் தேர்தலில் நிற்க மாட்டார்கள். இப்படி நித்தியகண்டம் பூர்ண ஆயுசு செம்ம 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 சார், செம்ம டேர்னிங் பாயிண்டோட போகுது சார் ஸ்டோரி. அடுத்தது என்ன ஆகுன்றது நமக்கே தெரியாது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.